ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிராண்டி சாப்டர் 3ல ட்ரெயின் எஸ்கேப் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு, நேற்று போட்டோம். நான் பாருங்கள். இப்போ வாங்க பார்ட் 2குள்ளே போகலாம். நம்ம நேற்று வந்து பேரலாக் கீ தேடினோம், கிடைக்கல. இப்போ ஷெட்டு கீயை வச்சு நம்ம ஷெட்டை ஓப்பன் பண்ணி ஷெட்டில் ஜென்ரேட் பவர் வர இருக்கும். வாங்க போகலாம். நம்ம கேபிளும் கிடச்சிச்சு. போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கேபிள் அங்கே வாசல்லே போட்டு வச்சிடும். இப்போ நம்ம ஷெட்டு கீயை வச்சு ஷெட்டை ஓப்பன் பண்ணலாம். வாங்க கைஸ், இந்த இருக்குது பாருங்கள் கேபிள். நம்ம போய் ஷெட்டை ஓப்பன் பண்ணி அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஷெட்டில் பேரலாக் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். எதனா ஒன்று கிடச்சா ஓகே கைஸ். சேஃப் கீ வேறு இல்லை, சேஃப் கீயில் கூட பேரலாக் கீ கிடைக்கும். எதனா ஒன்று கிடச்சா தான் கைஸ் நம்ம இது பண்ண முடியும். டேரெக்டாக பேரலாக் கீ கிடச்சா நமக்கு வேலை மிச்சம். இல்லைனா சேஃப் கீனால் நம்ம கொஞ்சம் சுற்றி சேஃபாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வேலை இருக்கும் கைஸ். வாங்க போய் பார்க்கலாம் கைஸ். கல்லாம் இருக்குது, கல் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கன்னில் புல்லட் இருக்குது, கிடைக்கவும் மாட்டேங்குது. வச்சுக்கணும் 2 பேரும் அடிக்கிறனால புல்லட் வேறு அவ்வளோ கொடுக்க மாட்டேறாங்க இந்த கேமில் கஞ்ச பசங்க. நம்ம அதனால் கல்லையே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். எமர்ஜென்சி நம்ம மட்டும் தான் கன் யூஸ் பண்ணுற மாதிரி இது. வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது கைஸ் ஸ்விட்சு கைஸ், இது தேவைப்படுது கைஸ். இது இருந்தால் தான் கைஸ் நம்ம ட்ரெயினுக்கு பவர் கொடுக்க முடியும். ட்ரெயினுக்கு கடைசியில் இது கண்டுபிடிக்காமே போயிருப்போம் கைஸ். வாங்க நம்ம இதை கீழே போட்டு போகலாம். அங்கே படிக்கட்டில் போட்டு போகலாம் கைஸ். கிராண்ட் பவர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நம்ம சவுண்டு போட்டது வந்துருப்பாங்க. நம்ம எதுக்கோ ஜென்ரேட் கைஸ், இந்த ஸ்மெண்டினா கைஸ் அவடிது கைஸ். இதை டெடி வச்சு போட்டு தரணும். இந்த ஒயரை வச்சு நம்ம பவர் கொடுக்கலாம் ஜென்ரேட்டருக்கு. எனக்கு தெரில ட்ரெயினுக்கு இது ஜென்ரேட்டர் பவர் கொடுக்குமான்னு. ஆனால் இருந்தாலும் எதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுப்போம். இது மேக்ஸிமம் டோர் எஸ்கேப் இது கைஸ் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். நீங்கள் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு இது தேவையில்லை தான், இருந்தாலும் நம்ம கொடுத்து வைப்போம். இந்த கேமில் 2 எஸ்கேப் தான் கைஸ், ஒன்று ட்ரெயின். மற்ற கேமில் கூட 3 எஸ்கேப் இருக்குது. ஆனால் இந்த கேமில் மட்டும் ஏன் 2 எஸ்கேப் கொடுத்துக்கிறாங்கன்னு தெரில. நான் அப்டேட் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னு தெரில. ஓகே கைஸ், கிராணி பார்த்துச்சு நம்மளை. வாங்க நம்ம இப்படியே போயிடலாம். அடிக்குமா? இல்லை கைஸ், ஈஸி மோட்னால அது பொறுமையாக தான் வரும். நம்ம இப்படியே சுற்றினே போயிடலாம். இருங்க இப்படி வரட்டும், நம்ம இப்படி போகலாம் கைஸ். எதில் கிராண்ட் வந்தாலும் நமக்கு அது முடிஞ்சுது. வாங்க நம்ம மேலே போகலாம். இதை ஆன் பண்ணிட்டு கைஸ், கிராணி வர மாதிரி சவுண்டு டக்குன்னு ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். அந்த வேலை வரல, பிளாங்க் எடுத்துக்கலாம். நம்ம மேலே போகலாம். மேலே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க கைஸ், மேலே போகலாம். இருங்க கைஸ் போயிடலாம். ஓகே மேலே வந்தாச்சு. இருங்க இப்படியே சுற்றி போகலாம். ஏன்னா கிராண்ட்பா வர மாதிரி சவுண்டு லைட்டாக கேட்குது எனக்கு. பாருங்கள் கைஸ், கிராண்ட்பா போகலான்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். எனக்கு இன்னும் போன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை அவன் போகல இல்லை, அவன் கீழே எங்கேயும் சுற்றினான். வாங்க நம்ம பிளாங்க் போட்டு அந்த சைடு போயிடலாம். அங்கே என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. வாங்க. இன்னும் நமக்கு கோகோனட் கிடைக்கல கைஸ். கோகோனட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆமாம் கைஸ், கோகோனட் இருக்குது. கோகோனட்டில் காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கோகோனட்டில் காயின் தான் கைஸ் கிடைக்கும். நம்ம கீழே போட்டுக்கலாம். இன்சைட் போய் பார்க்கலாம் யாருன்னா வராங்களான்னு. இல்லை, நம்ம கீழே குச்சிட்டோம். சரி வாங்க, கோகோனட் எடுத்து அப்படி கீழே போயிடலாம். கோகோனட் எடுத்தாச்சு கைஸ். வாங்க நம்ம எலிவேட்டர் கீழே வர வச்சிடலாம். ஓகே நம்ம குச்சிடலாம் டக்குன்னு. ஏன்னா வந்துக்கிறாங்களா? இல்லை. வாங்க எலிவேட்டர் மேலே கைஸ். நல்ல வேலை கிராண்ட்பா இப்படி போகிறோம். நம்ம இப்படி போயிடலாம். இதில் கிராண்ட்பா தலையை வச்சு போய்ட்டு இது பண்ணணும் கைஸ். நம்ம எப்படி பண்ணலாம் நீங்கள் ஐடியா கொடுங்க கைஸ். என்ன கைஸ் கிடச்சி? சேஃப் கைஸ். சரி வாங்க, சேஃப் கீழே என்ன கிடைக்குது பார்ப்போம். ட்ரெயின் கீ கிடச்சிச்சான்னு தெரியல கைஸ். ட்ரெயின் கீ வேறு இன்னும் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க நம்ம போகலாம். கிராணி வந்துடும். நம்ம கிராண்ட்பா தான் வரமாட்டோம். சொட்டமாக நீ காதே கேட்காது. நம்ம போகலாம் வாங்க. ஓகே வாங்க அப்படியே போயிடலாம். உட்காந்துன்னே போகலாம் கைஸ். வந்தாச்சு. இப்போ கிராண்ட்பா மேலே வருவானான்னு தெரில கைஸ். ஏன்னா அவன் கீழே தான் இருக்கான். அதனால நம்ம சுற்றி பார்ப்போம். அவன் மேலே சைடு வரும். ஆமாம் கைஸ், நினச்ச மாதிரியே கரெக்டாக நம்ம சேஃப்கி எடுத்து போனால் சேஃப்கி அண்டையே போகிறான். யார் கைஸ் அவன்? பைத்தியக்காரனாக இருக்கிறான். அந்த உடஞ்சி கண்ணாலும் அவன் மூஞ்சி தெரு தான் பார்க்குறான் பாருங்க கைஸ். எப்படி கைஸ் அவன் இப்படிலாம் அறிவு இருக்குது எனக்கு புரியல கைஸ். பார்த்துட்டானா? இருங்க பார்க்கலாம். ஆமாம் கைஸ் பார்த்துட்டான் கைஸ். சவுண்டு கேட்குது கைஸ். நம்ம இப்படியே போகலாம். அவன் இன்சைடு வரட்டும். நம்ம இப்படி போகலாம் கைஸ். இவன் என்ன கைஸ் இப்படி வரான்? வாங்க நம்ம இப்படி போகலாம். அவன் அப்படி வந்தால் நம்ம இப்படி போக வேண்டியதான், அவ்வளோதான். இதுங்க சாவி எங்கேயோ போட்டுக்கலாம். நம்ம அப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம். வாங்க கன் எடுத்து அவனுங்க போடலாம். ஃபஸ்ட்டு கன்னில் புல்லட் இருக்குது கைஸ். ஒரு புல்லட்டு கிராண்ட்பாவை போட்டுடலாம். கிழவன் வரட்டான். கிழவி வரதுக்குள்ளே இன்னொரு புல்லட் லோட் பண்ணோம் கைஸ். கிழவி வருது கைஸ். புல்லட் இல்லை கைஸ் கன்னில். வாங்க நம்ம இப்படியே கிழவி வந்துக்கினே இருக்குது கைஸ். நம்ம இப்படி போயிட்டு வாங்க இப்படியே போகலாம். இன்னொரு புல்லெட்டு பார்த்த மாதிரி எனக்கு நம்ம அதோ இருக்குது கைஸ். 2 புல்லட்டையும் ரீலோட் பண்ணிப்போம். இப்போதைக்கு 1 ரீலோட் பண்ணிடலாம். சரி எதுக்கோ 2 பண்ணி வச்சுப்போம்.
ஒரு புல்லட் புதுசானா கூட இன்னொரு புல்லட்டில் வச்சிடலாம் கைஸ். வாங்க போகலாம். கேள்வி எங்கே வருது? கேள்வி மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மேலே தான் தோணுது. இல்லையே, கேள்வி ஆளை காணுமே கைஸ். கேள்வி எங்கே கைஸ் போயிடுச்சு? சொட்ட கேள்வி எங்கேயோ போயிடுச்சு கைஸ். நம்ம சவுண்டு போட்டு வர வைப்போம். கன்று வேறு பக்காவிட்டு போகுது. அப்புறம் நம்ம தான் கையில் ஆகிடும். நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம் கேள்வி எங்கே இருக்குதுன்னு. எங்கே கைஸ் இருக்குது கேள்வியே? சரி, நம்ம மியூசிக் போட்டு வர வைப்போம். டொயின் கைஸ் கேள்வியே வர மாட்டேங்குது. போட்ட சவுண்டுக்கு அது மட்டும் தான் கைஸ் ஸ்பீடாக வரும். கிழவனோட எங்கே கைஸ் போயிடுச்சு கேள்வி? ஆளையே காணும். சரி பார்ப்போம், இருங்க வருதான்னு. கைஸ் வருது கைஸ் நான் எங்கே இருக்கேன் அதே எங்கேயோ பார்க்கும்போது கண்ணு கூட தெரியல கைஸ். கேள்வி இதோ தான் பார்க்குது. நெஞ்சிலே சுடுவோம் கைஸ். கிழவன் மெயின் பாயிண்டில் சுடணும். பட் கிழவனுக்கு புல்லட் இல்லை. இப்போ கிழவன் வந்தோடனே மெயின் பாயிண்டில் தான் சுட ட்ரை பண்ணணும். வாங்க, இங்கே என்ன கிடைக்குது கைஸ்? பேர்லாக்கி கைஸ். டெடி ஷோ சுற்றி இது பண்ணுறாங்க கைஸ். வாங்க இப்போ டெடியை போட்டு ஸ்ட்ரென்ட்டு நான் கதையை முடிப்போம் ஃபஸ்ட்டு. ரொம்ப தலைவலியாக இருக்குது கைஸ். ஸ்ட்ரென்ட்டு நான் கதையை முடிக்கணும் சீக்கிரமாக. எலிவேட்டர் கீழே வந்தால் தான் நம்ம போகலாம் கைஸ். எலிவேட்டர் கூட ஸ்லோ கைஸ். கதையை முடியாமல் விட மாட்டேன். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இவங்க எலிவேட்டர் வரட்டும். அவன் கதையை நிப்பே முடிக்கிறான். கைஸ் டெடி எடுத்ததுக்கு நம்ம மேலே கோவப்படுறான். அவன் கதையை முடியாமல் நீ விடக்கூடாது கைஸ். ஓகே, மேலே வந்துட்டோம். நம்ம வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது மேலே வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். நம்ம கன்னையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா கிழவ ரீஸ்பான் ஆகிட்டு கன்னை எடுத்துன்னு போயிட போகிறான். அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும். சரி வாங்க போகலாம். எலிவேட்டர் மேலே வரும் கைஸ். நம்ம 2 மாடியிலேருந்து கீழே குதிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 3ஆவது மாடியிலேருந்து கீழே குதிச்சா செத்துருவோம். பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து குதிக்கிறேன், நீங்கள் அதுக்கு மேலேருந்து குதிச்சிடாதீங்க கைஸ். கன்று நான் கீழே போயிடுச்சு பக்கில் கைஸ். எல்லாம் நமக்கு பக்காகுது. கன்று கூட கீழே போயிடுச்சு. சரி வாங்க, சென்று நான் கதையை முடியாமல் நீ விடக்கூடாது. கீழே விட்டுரும். எலிவேட்டர் கீழே போட்டோம். நம்ம சென்று கதையை முடிச்சிடலாம். ஓகே, சென்று கதை முடியும் போது கீ கொடுக்குமா பார்ப்போம். என்ன கீ கொடுக்க போகுதுன்னு தெரியல. வேறலா கீ கொடுத்தா லக்கு கைஸ். வேறலா கீயே குத்துச்சு கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ வாங்க நம்ம அந்த இது ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சீக்கிரம் போகலாம். கிழமை வரதுக்குள்ளே போயிடலாம். ஓடு சீக்கிரம் ஓடு கைஸ். யாரும் வர மாதிரியே இது லைட் தான் கைஸ். கிழமை வரான் கைஸ். கைஸ் வாங்க கைஸ் போகலாம். கிழமை வேறு தொட்டிக்கினே இருக்கான். நம்ம சீக்கிரமாக போகலாம். கிழமை வரானான்னு பார்த்துப்போம். இதுக்கோ கைஸ் கிழமை வரான் கைஸ். உஷாராக இருக்கான் கைஸ். நம்ம கிழவங்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். நம்ம இப்படி சுற்றின்னு போகலாம். நம்ம எலிவேட்டர் வழியாக போயிடலாமா? இல்லை கைஸ், வேணாம் கைஸ். எலிவேட்டர் வழியாக போனால் சேஃப் கிடையாது. கிழவன் நம்ம இது பண்ணுறான், பிடிச்சிருவான். சரி, எலிவேட்டர் வழியாக போனால் சேஃப் தான் கைஸ். ஆனால் கிராணி கிட்ட மாற்றிப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே போனால் நம்ம இப்படி சுற்றி இப்படி போயிடலாம். இருங்க, கிழவன் வரானான்னு பார்த்துப்போம். கன்று இங்கே இருக்குதா? கன்று இங்கே இல்லை கைஸ், கீழே இருக்குது கைஸ். சே, கண்ணில் ஒரு புல்லட் இருக்குது கைஸ். அது இருந்தால் கூட கிழவன் நான் போட்டுடலான்னு பார்க்குறேன் கைஸ். கிழவன் ஜஸ்ட்டு மிஸ். கிழவன் முன்னாடியே போய் நின்று இருப்பேன். அப்புறம் அவன் தலையிலே ஒன்று வச்சுருப்பான். சரி வாங்க போகலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம் கைஸ். கன்று இருக்குது, புல்லட் இருக்குதான்னு பார்ப்போம் கைஸ். ஒரு புல்லட் இருக்குது கைஸ். கிழவன் நீங்கள் செத்தான் கைஸ் என் கையில். கிழவன் அடிக்கிற அடியில் கேள்வி எங்கே இருந்தாலும் ஓடி வரணும் கைஸ். கிழவன் கைஸ் 2 பேருக்கு ஒரே நேரத்தில் அடிக்கலாம் பார்த்தேன் கைஸ். சரி வாங்க, 2 பேரும் ஜோடியாகவே போட்டுக்கிறேன். 2 பேர் சாகும் போது சரி 2 பேர் சாக மாட்டாங்க. 2 நிமிஷத்துக்கு 2 பேரும் மயக்கத்தில் இருப்பாங்க. சரி நம்ம இதை கீழே போட்டு போயிடலாம் கைஸ். அதில் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் டிவிக்கே தான் இந்த வாட்டி ஜெயிக்கும். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே திருப்பி போகலாம். ஓகே, நமக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்குன்னு ட்ரெயின் கீ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கீயாக தான் கைஸ் தேடிக்கணும். டோக்கன் ஆமாம் கைஸ், காயின் வேறு கிடைக்கல கைஸ். ட்ரெயின் கீ கூட கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். காயின் தான் இன்னும் கிடைக்கல. அது காயின் எங்கே இருக்குன்னு வேறு தெரில. சரி வாங்க, ட்ரெயின் கீ கிடச்சிதா ஒன்றுமே தெரில கைஸ். வாங்க, பேட்லாக் கீழே தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் கீ இருக்கும், இல்லைனா காயின் இருக்கும். வாங்க நான் கைஸ் வெளில போகிறேன். லூசு குச்சி ஷோ. ஆமாம் நான் கைஸ் நான் மெட்டல் ஆகிட்டேன் கைஸ். பேட்லாக்கி வெளில யூஸ் பண்ண போயிருந்தோம். நம்ம கீழே தான் போய் யூஸ் பண்ணோம். அதை மறந்து நான் மட்டும் போயின்னு கிடக்கிறேன். சரி வாங்க போகலாம். பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாங்க கைஸ், சண்டே ஸ்பெஷல் வீடியோ எதனா வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம கிராணி சாப்டர் இதோட முடிக்க போகிறோம். உங்களுக்கு வேறு எதனா கேம் அப்லோட் பண்ணணும்னா சொல்லுங்கள்.
நாளைக்கு நான் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். சின்ன வீடியோ தான் கைஸ், ஆனால் இதில் ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். ட்ரிங்கி கச்சிச்சு கைஸ் சொன்ன மாதிரி. இப்போ காயின் மட்டும் தான் கிடைக்கல. நம்ம இது இங்கே போட்டு போகலாம் கைஸ். இது வேறு சவுண்டு போடணும்னு நினைக்கிறேன். வாங்க இது எப்படி கைஸ் ஓப்பன் பண்ணுறது? சென்சார் வச்சு அந்த மிஷின் தான் கைஸ் ஓப்பன் பண்ணணும். நம்ம அதுக்கு ட்ரிங்கி கண்டுபிடிச்சி இது பண்ணணும். இல்லைனா கன் வச்சு சுட்டால் இந்த மிஷின் உடையும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். போய் கன் எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினை அடித்து பார்ப்போம். உடையுதான் நம்ம ட்ரிங்க் டேட் ஓப்பன் ஆகுதா, இல்லைனா காயின் கொடுத்து டோக்கன் வாங்கி தான் கைஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இருங்க, கல்லில் ஒரு புல்லட் இருக்குதா? இல்லை, இங்கே ஒரு புல்லட் இருக்குது. வாங்க சுட்டு பார்ப்போம். அந்த மிஷின் உடைஞ்சால் நம்ம அப்படியே கூட போகலாம். ஆனால் பழைய அப்டேட்டில் சுட முடியும் தான் நினைக்கிறேன். இப்போ தெரில. வாங்க அப்டேட்டில் என்ன மாற்றிக்கிறாங்களான்னு. சரி வாங்க போகலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. வாங்க கைஸ் இருங்க சுட்டு பார்ப்போம். கைஸ் இல்லை கைஸ், சுட்டா அது மிஷின் உடையும்னு நினைக்கிறேன். உடையில நமக்கு தான் பல்பு கொடுக்குறாங்க. சரி வாங்க, கன்று வேறு கிழமை கையில் வச்சா ஆபத்து கைஸ். நம்ம எங்கன்னா போட்டு வச்சு சேஃபாக தான் வைக்கணும். என்ன பண்ணுறது கைஸ்? பார்ட் 1 வீடியோ ஓரளவுக்கு வியூஸ் போயிடுது, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி பார்ட் 2 வீடியோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். அங்கே கன்னில் ஒரு புல்லட் லோட் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு புல்லட் கிடைக்குதுன்னு பார்க்குறேன். டோர் இருக்குது. சரி வாங்க, கன்று இங்கே எங்கன்னா சேஃபாக வச்சுட்டு போகலாம். கிழவன் கையில் மாட்டக்கூடாது கன்று. இதில் போட முடியுமா கைஸ்? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை வேணாம், எதுக்கு கிழவன் எடுத்துன்னு போயிட்டா ரிஸ்க் தான் கைஸ். நம்ம இதுக்குள்ளே போட்டு போகலாம், இல்லை மேலே போகலாம். வாங்க இப்போ காயின் கிடைக்கணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு காக்கா கிட்டே இருக்கும்னு நீங்கள் நம்ம இன்னும் காக்கா இதில் போய் பார்க்கல. காக்கா கிட்டே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். ஏன் கைஸ் இது பக் ஆகுது கைஸ்? காக்கா கிட்டே போனேன், இங்கே வந்துட்டேன். சரி வாங்க இப்படியே சுற்றி தான் போனேன். எப்படின்னாலும் வாங்க அப்படியே போகலாம் கைஸ். யாரோ போகிறாங்க. யார் கைஸ் அது? மொட்டைய மாட்டாங்க கைஸ். நான் பார்க்க முடியும். இருங்க பார்க்கலாம். நம்ம இப்படியே இப்படி கீழே அப்படியே எலவேட்டரில் போவோம். கைஸ் சீக்கிரம் போகலாம். மொட்டையனாக தான் கதி அங்கேயே முடியலாம் கைஸ். மொட்டையை அதுக்குள்ளே ரீஸ்பான் ஆகிட்டலாம் கைஸ். மொட்டையன் தான் கைஸ். சுட்டுருலான்னு பார்த்தேன் கைஸ். மொட்டையன் சரி புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் கைஸ். இருந்தேன் புல்லட் வேறு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கிராணி 3ல வெறுப்பாகுது. நம்ம எலவேட்டர் மேலே போக வச்சுட்டு திருப்பி அவன் அங்கேயே அவனை அடிக்கலாம். படிக்கட்டில் போனால் சுட்டுருவான்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே போகலாம். கரெக்டாக இந்த வாட்டியாக வெளில போயிடணும் கைஸ். ஓகே வெளில வந்தாச்சு. வாங்க இப்போ மொட்டையை பின்னாடியே போய் பேக்லேயே சொல்கிறோம். அதே மாதிரி பார்ட் 1ல் அவனை தூங்கும் போது சுட்டோம். 3 பேராக பக் ஆகி 3 பேராக வரலாம் கைஸ். கிராணி வருது. இருங்க கிராணியை போடலாம். நெஞ்சிலே போடுறோம். கிராணி சொட்டையில் போடலாம் தான் கைஸ். இருந்தாலும் அது நெஞ்சில் போட்டு கிழவன் இருக்கான் செக் பண்ணலான்னு பார்த்தா நெஞ்சு பொழக்க மாட்டேது. சரி வாங்க கிழவன் காதிலே சொல்கிறோம். சரி வாங்க நம்ம காக்கா கிட்டே போய் பார்ப்போம். காக்கா கிட்டே என்ன இருக்குதுன்னு. காக்கா கிட்டே வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. காக்கா புல்லட் இருந்தால் காக்காவை அப்படியே போட்டு தள்ளிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்ப்போம் காக்கா கிட்டே என்ன தான் இருக்குதுன்னு. அப்படின்னு கைஸ் காயின் இது தான் கைஸ் வச்சுக்கிது. இன்னும் காயின் மட்டும் தான் வேணும். அந்த காயின் காக்காவே வச்சுக்கிது. வாங்க ஒரு புல்லட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மரக்கட்டையை வச்சு எடுக்கணும். மரக்கட்டையை நான் கடைசியாக காராண்டை பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அது 2 பேரும் டீஸ்பான் ஆகிறாங்க. நம்ம சீக்கிரமாக போகலாம். நம்ம வாங்க கைஸ் போகலாம். போயிட்டே இருக்கலாம். இல்லை கைஸ் புல்லட் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. நம்ம மரக்கட்டையை வச்சு தான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே இந்த ரூமில் எங்கன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ் புல்லட்டுக்கு சேர்ந்து வச்சு எங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். இருக்கும் கைஸ் புல்லட் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க இங்கே தான் இங்கே கட்டையை பார்த்தேன். காரு டிக்கியில் தான். அந்த கட்டையை எடுத்துப்போம், வேறு வழி கிடையாது. கன்னை இதுக்குள்ளேயே போட்டு விட்டுருவோம். ஏன்னா கிழவன் கையில் வச்சா நமக்கு தான் ஆபத்து. நம்ம யூஸ் பண்ணும் போது தான் புல்லட்டாக கேட்குறான். ஆனால் அவன் யூஸ் பண்ண புல்லட்டே கிடையாது. அவன் எப்படி தான் அப்படி யூஸ் பண்ணுறான்னு தெரில கைஸ். சரி வாங்க கட்டையை போட்டு காக்கா ஓட விடலாம். மேட்ச் பாக்ஸும் ரெடியாக இங்கே போட்டு வச்சேன். நல்ல வேலை நமக்கு யூஸ் ஆகுது. கட்டையை கொளுத்தின கொஞ்ச நேரத்துலேயே கட்டை கொஞ்சம் எரியிற வரைக்கும் காக்கா போயிடும் கைஸ். அது எரிஞ்சு காலியானதுக்கப்புறம் காக்கா திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புல்லட் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. புல்லட் வச்சு தான் சாவடிக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு கொளுத்தின அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே போயிடுங்க மேலே. ஓகே கொளுத்தியாச்சு. நம்ம வாங்க போகலாம். சீக்கிரம் போய் அந்த காயின் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு காக்கா வராதுன்னு காக்கா போயிருக்கோம். வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம் கைஸ். கேட் எஸ்கேப் ஆமாம் கைஸ், இன்னும் கேட் எஸ்கேப் இருக்குது. கடைசி வீடியோ அது நாளைக்கு மண்டே இல்லைனா சண்டே வேணுமான்னு சொல்லுங்கள். கிராணி சாப்டர் 3 கிராணி கேம் ப்ளே மொத்தமாக முடிச்சிடலாம்.
இன்னும் நம்ம ஆன் மோட்லாம் ட்ரை பண்ணல. நீங்கள் சொல்லுங்கள் ஆன் மோட் போடணுன்னா கூட போடலாம். இப்போதைக்கு ஈஸி மோட்லேயே முடிக்கலாம். ஈஸி மோட்லேயே இன்னும் ஒரு டே கூட சாவல கைஸ். எல்லா வீடியோலையும் அப்படி தான் சொன்னேன். கடைசியில் ஏதோ ஒரு டே சேர்த்துவேன். பட் இந்த கிராணி சாப்டர் 3 இன்னும் சாவலை. வாங்க நம்ம அப்படியே சாவாமே இந்த கேம் பிளேயை முடிக்க ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் போகலாம் வாங்க, சீக்கிரம். கமான் கைஸ், கிராண்ட்பா வரது உள்ளே போயிடலாம். சீக்கிரம் கிராண்ட்பா வரல. நம்ம டோரை சாத்திட்டு போயிடலாம். அவங்க வந்தாங்கன்னா டோர் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு கேட்காது, இருந்தாலும் நம்ம சாத்திட்டே போகலாம் எதுக்கோ. சீக்கிரம் வாங்க கைஸ், கமான். நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். கமெண்டில் ஃபயர் சிம்பிள்லாம் போடுங்க. நம்ம எஸ்கேப் ஆகிறோம். இதுங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அவ்வளோதான் கைஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க இப்போ போகலாம். இந்த லிவர் எதுக்கு தான் தெரில, நம்ம கடைசியில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ட்ரெயின்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் இதுவும். சரி இருங்க, டோக்கன் கொடுத்துடலாம். டிக்கெட்டு கொடுத்தாச்சு கைஸ். இப்போ அவர் அந்த டிக்கெட்டை வச்சு இந்த சென்சார் இதுதான் ஓப்பன் பண்ண போல கைஸ். நான் அது தெரியாமல் முடிச்சுன்னு வந்தேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிச்சு. நம்ம டோரை ஓப்பன் பண்ணலாம். வேறு என்ன பட்டன் கிட்டே நான் அமுக்கணுமா? இல்லை. சரி வாங்க போகலாம் கைஸ். இது என்ன கைஸ்? ஓகே வச்சிடலாம். என்னது ஆக்சிலேட்டரா? இது எதுக்கு கைஸ்? அப்போ தெரியலையா? சரி இங்கே போட்டு போகலாம் வாங்க. ஆக்சிலேட்டர் எடுத்துப்போம் கைஸ். இந்த சென்சிட்டிவிட்டியோட ஃபோனோட தொல்லையாக இருக்குது. ஓகே, ஆக்சிலேட்டர் எடுத்தாச்சு. கேன்பா வேறு சவுண்டு கேள்வி வந்துடும் கைஸ். கிளப்பா வரலாம் கூட. ஐயோ, ட்ரெயின் கீ எங்கே இருக்குது? வாங்க போய் ட்ரெயின் கீயை பார்ப்போம். தோதான் கைஸ் போட்டு வச்சுக்கிறேன். சீக்கிரம் ட்ரெயின் கீ எடுத்து எஸ்கேப் ஆகலாம். எஸ்கேப் ஆகும்போது கிராணி பார்த்து எஸ்கேப் ஆனால் கெத்தாக இருக்கும் கைஸ். சரி இருங்க, 2 டோரையும் சாத்திட்டு நம்ம கிளம்பலாம். உங்களுக்காக வேஸ்ட் பண்ண ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கைஸ்? வாங்க அந்த டோரையும் சாத்திடுமா? சரி சாத்திட்டு போகலாம். வாங்க போகலாம் கைஸ். கேள்வி வருது கைஸ். செம்ம கைஸ். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஓகே, எஸ்கேப் பண்ணலாமா கைஸ்? எது ட்ரெயின்? சார் நோ பவர் கைஸ். ட்ரெயினுக்கு பவர் வேணுமா? ஐயோ கேள்விக்கிட்ட போய் சேர்த்துறேனே. அதுவும் ஒரு நாள். என்ன கைஸ் பண்ணோம்? ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறமும் பவர் கிடைக்குதா? நான் கைஸ் இது டே 2 வந்துட்டேன். எல்லா கேம்லேயும் டே 2ல் தான் எஸ்கேப் பண்ணுறேன். அது என்னன்னே தெரில கைஸ். சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லா வீடியோவுமே டே 2 தான் ஆரம்பிக்குது. அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு போகலான்னு நினச்சா பல்பு கொடுத்துட்டாங்க கைஸ். கேள்வி நமக்கு திருப்பியும் ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. போயும் எஸ்கேப் பண்ணுற நேரத்தில் போய் சேர்த்துட்டேன் கைஸ். என்ன கைஸ் அது? ட்ரெயினுக்கு பவர் ஏறினா என்ன கைஸ் பவர் கொடுக்கணும் ட்ரெயின் எதுக்கு மேலே? தெரியலையே. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தெரியலையே நமக்கு என்னென்னு. வாங்க கைஸ். ட்ரெயினாக நோ பவரா? தள்ளி ஒன்றுமா ட்ரெயினை இறங்கி? ட்ரெயின் எப்படி கைஸ் தட்டுறது? கார்னால் கூட தள்ளிடலாம். சரி வாங்க அந்த கேட்டில் எதனா பண்ணமான்னு பார்க்கலாம். இதுங்க ட்ரெயினை தள்ளி பார்க்கலாம். அதெல்லாம் தள்ள முடியாது கைஸ். கேட்னாண்டியே இது பண்ணுற மாதிரி தெரில. ஏன் கைஸ் ஒன்றும் புரியல நமக்கு. இதுக்கு மேலே என்ன கைஸ் பண்ணணும் ட்ரெயினுக்கு? இதில் என்ன பண்ணுமா? அது எந்த ஆப்ஷனுமே காட்ட மாட்டேங்குது கைஸ். இங்கே ஏதோ இருக்குது. என்ன இது கைஸ்? லிவர் இதுக்கு தான் நான் கைஸ். ட்ரெயினுக்கு பவரு இது தெரியாமல் மூழ்கி நடந்தேனே. ஐயோ சவுண்டு போட்டேனே. கேள்வி வரும் கைஸ். இந்த வாட்டி கேள்வி கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆகிறோம் கைஸ். அதை விருப்பம் ஏற்றுறோம் கைஸ். செடி போய் சாகணும் கைஸ். இருங்க கைஸ், அது லிவர் எங்கே போட்டு தொலைச்சேன்னு தெரில. ஐயோ எங்கடா போட்டாங்க கைஸ்? இதோ தான் இருக்குது கைஸ். தலையாக ஒட்டிக்கிச்சு. வாங்க இப்போ கேள்வி கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆகாமல் இருக்கக்கூடாது கைஸ். கேள்வி டென்ஷனாகும். ஓகே கைஸ், லிவர் அழுத்தியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. இருங்க கைஸ், கேள்வி வர மாதிரி சவுண்டு கேட்குது ரைட்டாக பார்க்கலாம். இருங்க இந்த டோரையும் சாத்திட்டோம். ஆமாம் கைஸ், கேள்வி வருது கைஸ். இந்த வாட்டி நம்ம எஸ்கேப் ஆகணும். கேள்வி கண்ணு முன்னாடியே. கேள்வி நான் ட்ரெயின் எஸ்கேப் ஆல் தான் கைஸ். நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேள்வி காணாமல் போயிடுச்சு. அங்கே போகலாம். ஓகே ரெடி செட் கோ. டோரெல்லாம் தீச்சு கிளம்புறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், பாய் கைஸ். நான் உங்கள் ஃபன்னி கேமர். உங்களுக்கு வீடியோ இன்னும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே பாய் கைஸ், பாய்.